குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15 தேதி இன்று இரவு 11:45 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று மாலை 3:32 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் இரவு 11:45 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:34 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும். ஜீவன் அரை ஜீவன் தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா, எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது, ஒருவரையும் நம்பாமல் இருப்பதும் இன்னும் அபாயகரமானது. யாரையாவது ஒருத்தரையும் நம்பணும். சரி, இன்றைய தினம் வாஸ்து நாள் தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி என்றது நேற்று இரவு 10:31 முதல் இன்று இரவு 11:45 வரை இருக்கும். சரி, சனிக்கிழமையோடு இணைந்து வாஸ்து நாளும் வருகிறது. சில பேர் அஷ்டமி இருக்கிறதுனால வாஸ்து நாளாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. சில பேர் வாஸ்து நாள் அப்படின்றதுனால அஷ்டமியா இருந்தாலும் வாஸ்து பூஜை செய்வாங்க. இன்றைய தினம் அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாலே மிக சிறப்பு. அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவது பைரவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இன்றைய நாள் மகாதேவ அஷ்டமி என்றும் பைரவர் அஷ்டமி என்றும் இந்த நாளை சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்திலும் அஷ்டமி வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி மிக மிக சிறப்பு. பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்ற அர்த்தம். நம்ம இதனுடைய விரிவை கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் மாந்தி பகவானும் புத பகவானும், தனுசில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் சனிக்கிழமை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி அப்படின்றதுனால பைரவர் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 10 ரூபா தாள் எடுத்துக்கோங்க. அந்த 10 ரூபாய் தாள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வசம்பு எடுத்து, நீட்டா இருக்கணும் வசம்பு, உள்ளூண்டு வசம்புலாம் இருக்கக்கூடாது, நீட்டா எடுத்து அந்த 10 ரூபாய் தாள் அதுல சுருட்டி மஞ்சள் நூல் சுத்தி அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அதை கொண்டு வந்த பிறகு அந்த 10 ரூபா நோட்டு ஒரு உண்டியல்ல போட்டு வச்சிருங்க. அந்த வசம்பை என்ன பண்றீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்துல இந்த வசம்பையும் சேர்த்து எரிய விடுங்க. இது எரிய விடும் போது இந்த மந்திரத்தை கூட சொல்லலாம். தனவசி தனவசி பணவசி சகலமும் வசி வசி, இத கூட சொல்லிக்கிட்டு அந்த வசம்பு தீபத்தை ஏத்தலாம். சரி, இன்றைய தினம் பைரவ அஷ்டமி, கால பைரவ அஷ்டமி. அஷ்டமி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வளர்விரை தேய்விரை வழிபாடு, அஷ்டமி திதி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு உண்டு. இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமிக்கு தான் மிக மிக சிறப்பு. இந்த மகாதேவ அஷ்டமி, கால பைரவ அஷ்டமி அப்படின்றது பல ஆயிரம் யுகங்களுக்கு முன்பே
ஈசனின் படைப்பாக உருவானவர் தான் மகாகால பைரவர். அப்படி அவர் உருவான நாள் தான் கார்த்திகை மாதம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி அவர் உருவான நாள் தான் கார்த்திகை மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி. அதன்படி இந்த வருடம் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி, அதாவது கால பைரவ ஜெயந்தி ஆகும். இது இன்றைக்கு வரக்கூடிய அஷ்டமி கால பைரவருடைய ஜெயந்தி. இந்த அஷ்டமி வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த அஷ்டமி நாட்கள்ல இன்னைக்கு சுபத்தை விளக்கிடுங்க. காலை பொழுதுல சிவபெருமானையும், மாலை பொழுதில் அதாவது சூரியன் அஸ்தமனத்தில் பைரவரை வழிபாடு செய்வது என்பது மிகுந்த நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த நாள்ல அன்னதானம் செய்வது மிக விசேஷம். இந்த அன்னதானத்தை சிவ பார்வதியே ஏற்பதாக நம்பப்படுகிறது. அதே போல கால பைரவ அஷ்டமியான இன்று ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷ்ண பைரவரையும் பெருமானையும் கால பைரவரையும் வழிபடுவதன் மூலமாக தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷ்ண பைரவர், கால பைரவர், இவரை வணங்கினா கோபத்தால் செய்த பாவங்கள், தடைப்பட்ட தன வரவு கிடைக்கும். கோபத்தால் ஏற்பட்ட பாவங்கள் விலகும். அதே மாதிரி அஷ்டமி தினத்துல நாய்களுக்கு உணவளித்தால் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்க விடாமல் பைரவர் நம்மளை காத்தருள்வார். அதே மாதிரி அஷ்டமி வழிபாட்டால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழ்க்கையில தொல்லைதான். அந்த தொல்லைகள்லாம் நீங்க தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கு வடைமாலை, செவ்வரளி அல்லது எலுமிச்சை மாலை ராகு காலத்துல சாற்றினால் மிக சிறப்பு. எதிரிகளின் தொல்லை நீங்கும். அதே மாதிரி கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்தால் ஓராண்டில் வரும் அனைத்து அஷ்டமியையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். பைரவரை வணங்குவதுடன் அன்னதானமும் செய்தால் நாம் படும் கஷ்டங்களின் அளவு குறையும், பாதுகாப்பான வாழ்வு கிடைக்கும். அதனால இன்றைய தினம் கால பைரவ அஷ்டமி, அதே போல மகாதேவ அஷ்டமி. இன்றைய தினம் பைரவர் தோன்றிய ஒரு நாள் அப்படின்றதுனால பைரவர் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் தான் அவர் தேய்பிறை அஷ்டமியில தான் உருவானார். அதனால இந்த அஷ்டமி மிக மிக சிறப்பு. உங்களால இயன்ற பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதே போல ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்க போனா முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூசணிக்காலெல்லாம் தீபம் அதெல்லாம் போடாதீங்க. அது ரொம்ப தவறானது. இருந்தாலும் நிறைய பேர் போடுறாங்க. விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அதை கூட சிகப்பு திரி போட்டு போடுங்க. தேங்காயில தீபம் ஏத்தலாம். தேங்காயில இலுப்பு எண்ணெய் ஊத்தி சிகப்பு திரி போட்டு அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு 18 மிளகு அப்படி இல்லைன்னா 27 மிளகு 27 மிளகு சிகப்பு துணியில மூட்டையா கட்டி அப்படியே அந்த தேங்காயில இலுப்பெண்ணெய் ஊத்தி அதுல தீபம் ஏற்றினால் உங்களுக்கு நீங்க நினைத்தது நிறைவேறும். ஒரு வாட்டி செஞ்சுட்டு கிடைக்கலையேன்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு அஷ்டமிக்கு செஞ்சுக்கிட்டே வரணும். அதே போல பாத்தீங்கன்னா 5 எண்ணெய் அப்படின்னும் போது கூட்டு எண்ணெய்லாம் கிடையாது, தனித்தனியா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அதே மாதிரி இலுப்ப எண்ணெய், இது மாதிரி தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி 5 விதமான எண்ணெய்கள் தனித்தனியா ஒரு 50 கிராம் 50 கிராம் கூட வாங்கிக்கலாம். 5 அகல்ல தனித்தனியா ஊத்தி சிகப்பு திரி போட்டு பைரவருக்கு ஏற்றி வந்தால் நிறைய சிரமங்கள் குறையும். இந்த இன்னொன்னு எல்லாரும் கேட்கல, சிகப்பு திரி எதுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிகப்பு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருமே நினைப்பது எதிரி தொல்லை, பங்காளி தொல்லை. சிகப்புன்றது செவ்வாய் தானே. அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன? நோய், அதே மாதிரி பங்காளி சண்டை, சொத்து சண்டை, வீடு நிலம் பிரச்சனை, அதே மாதிரி மறைமுக எதிரிகள், தேவையற்ற உடல் உபாதைகள், இது அத்தனையும் குறிக்கக்கூடியது தான் இது. அதனால இன்றைய தினம் பைரவருக்கு உங்களுக்கு எதுல போடணும்னு நினைக்கிறீங்களோ போடுங்க.
அதுல போட்ட நெல்லிக்கனியில போடலாம், தேங்காயில போடலாம், பூசணிக்காயில இப்ப நிறைய பேர் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போடக்கூடாது, இருந்தா போடுங்க. அதே மாதிரி 5 எண்ணெய் தனித்தனியா வாங்கி 5 தீபம் ஏத்தலாம். இல்ல சாதாரணமா நாங்க போடுறோங்க அப்படின்னா நல்லெண்ணெயில 27 மிளகு ஒண்ணுலயே சிகப்பு துணியில கட்டி 2 தீபம் கூட ஏத்தலாம். பாவக்காயில போடலாம். பாவக்காயில போட்டா நிறைய பிரச்சனைகள் தீரும், சட்ட சிக்கல்கள் தீரும். அதே போல நெல்லிக்கனியில தீபம் ஏற்றலாம். அதை விட சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா, வில்வ காயில தீபம் ஏத்துனீங்கன்னா மிக மிக சிறப்பு. அதுவும் அஷ்டமியில சிவபெருமானுக்கு பிடித்தது. சிவபெருமானுடைய அருள், காலபைரவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா வில்வ காய் காசு கொடுத்து வாங்குங்க, கோயில்ல எல்லாம் எடுக்காதீங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க தீபத்தை ஏத்தலாம். இன்னைக்கு மிக சிறப்பான நாள், இதை தவற விடாதீங்க. சரிங்களா? அதே போல கண் திருஷ்டி பொடி, ஐஸ்வர்ய பொடி தேவைப்பட்டோர் அணுகலாம். சொன்ன மாதிரி வியாபார விருத்தி, தன விருத்தி, தொழில் விருத்தி, இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கீங்க, அந்த தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு எந்திரெல்லாம் வைக்கிறத முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, தொழில் ஸ்தாபனத்துல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாம் விலக்கிக்கணும். சரிங்களா? இருக்கிறதுலே மிக மோசமானது எதுன்னா கண்ணடி தான். அதான் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்றது. அதனால நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால வாங்கி போடுங்க, மிக சிறப்பாக இருக்கு. நிறைய பேர் வாங்கி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேனே தவிர வாங்கணும்ன்றதுக்காகலாம் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? சரி, இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு பழக்க வழக்கத்துல சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிலும் பதற்றத்தன்மையின்றி செயல்பாடு இருக்கட்டும். அறிவுகளா இன்னைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை, சிந்தனையின் போக்கில் புதுமைகள் ஏற்படும். கடினமான வேலையை கூட எளிமையா முடிச்சிருவீங்க. இன்னைக்கு பிள்ளைகள் மூலம் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கதை, கட்டுரை, கற்பனை இது சார்ந்த விஷயத்துல ஒரு செயல்பாட்டுல விருப்பங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அரசு சார்ந்த வேலையில வேகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும். மனைவி வழியில ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். மாலை அதாவது நம்மளுடைய மனம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். சில பேர் அந்த மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு டென்ஷன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விலகணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கலைகள் அப்படின்னு இருக்கு. என்ன கலைகள்? நம்ம தியானம் பண்ணுவோம். அதே மாதிரி மனவளக்கலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பயிற்சி. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்னைக்கு நாட்டத்தோடு செய்யுங்க, சிறப்பா இருக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் எண்ணங்கள் ஈடேறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவுலாம் கிடைக்கும். இன்றைய நாள் நலம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசயன் ராமன் நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உத்தியோகத்துல முக்கியத்துவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல
பத்திரம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்களும் மேன்மையும் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை 4ஆம் நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். புதிய முயற்சிகள் அலைச்சல்கள் ஏற்படும். விளையாட்டுல கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். எழுத்து துறை சார்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நிறைய சாப்பிடுவாங்க. அதுவும் புதுசு புதுசா ஏதாவது சாப்பிடணுன்ற எண்ணங்கள் ஏற்படும். அதனால ஒரு மகிழ்ச்சியும் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் பணிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்றோன்னா. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பர எண்ணங்கள் மனதில் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். தோற்றத்துல ஒரு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன ஒரு புதுமைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. பழைய நினைவுகள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதுவிதமான தெளிவோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல வியாபாரத்துல நல்ல மேன்மை ஏற்படும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். பணம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். எதிர்பாரா சில திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். சக ஊழியர்களின் உங்களோட வேலை பார்ப்பவர்கள், அதாவது உங்க கூட வேலை பார்ப்பவர்கள், அவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நிம்மதி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டன் 9ஆம் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். அஸ்த நட்சத்திர நெருக்கடிகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேலை சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். பழைய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபார இடமாற்ற சிந்தனைகள்லாம் மேலோங்குகின்ற ஒரு நாள். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே போல விவசாயத்துறை, கால்நடைத்துறை, இந்த மாதிரி துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய திடீர் வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை. அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். சுவாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கின்ற ஒரு நாள். எண்ணிய சில பணிகள்லாம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். இன்றைய நாள் பெருமையும் சோம்பேறித்தனமும் நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு இருக்கு.
அதிசய செய் தெற்கு திசை அதிசயின் 3ஆம் எண் அஸ்வினி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல ஒரு தெளிவு, அதே மாதிரி அந்த பயணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்துல ஒரு விதமான மந்தத்தன்மையெல்லாம் ஏற்படும். வண்டி வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். புதிய முயற்சியில நினைத்த வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சோதனை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை 7ஆம் எண் அஸ்வினி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போராடும் நட்சத்திரக்கார மன தெளிவுலாம் உண்டாகின்ற ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்கார வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். மௌனமா இருங்க. எதையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இன்னைக்கு இருக்கணும். விட்டு கொடுத்தல் இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குழப்பங்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி நிதானத்தை கடைபிடிங்க. வேலை செய்யற இடத்துலயும் விட்டு கொடுங்க. அறிமுகம் இல்லாதவர்களிடம் எதையும் பேசாதீங்க. குடுக்கல் வாங்கலும் வச்சுக்காதீங்க. நண்பர்களிடத்திலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இன்னைக்கு எதையும் நிதானத்தோடு செய்யுங்க. அதிசய வடகு திசை அதிசயின் 5ஆம் எண் அஸ்வினி நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்கார் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வாழ்க்கை துணைவர் வழியில ஆதரவு மேம்படும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாள். புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை 7ஆம் எண் அஸ்வினி நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். சதயம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை எல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைங்க. அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் ஏற்படும். தன நெருக்கடிகள் எல்லாம் விலகும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் ஒரு புதுமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்து சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் கவனம் மிக தேவை. இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை 6ஆம் எண் அஸ்வினி நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.